முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அங்கன்வாடி மையத்திலிருந்து அழைத்து வந்த குழந்தையின் காலில் தீக்காயம் இருப்பதை கண்டு பெற்றோர் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக தாம்பரம் அருகே வரதராஜபுரம் அங்கன்வாடி மைய அரசு குழந்தைகள் நல மையத்தில் 4 வயது பெண் குழந்தைக்கு உடலில் அங்கன்வாடி ஆசிரியர் சூடு வைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் அடுத்த வரதராஜபுரம் பகுதி சேர்ந்தவர் கிறிஸ்துவராஜ். இவர் ஆந்திராவில் உள்ள தனியார் நிறுவனத்தில் தங்கி வேலை செய்து வருகிறார். இவருடைய மனைவி பிரீத்தி. இவர் தனியார் சித்த மருத்துவத்தில் பணியாற்றி வருகிறார். இவர்களுக்கு 4 வயது அனன்யா என்கின்ற பெண் குழந்தை உள்ள நிலையில் தன்னுடைய அம்மா பிரீதா காலையில் வேலைக்கு சென்ற பின்னர் மாலை வருவதால் இவர்களுடைய மகளை பாட்டி வீட்டிலும் பெரியம்மா வீட்டிலும் குழந்தைகளை பராமரித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த மாதத்தில் வீட்டின் அருகே உள்ள வரதராஜபுரம் பெருமாள் கோயில் அருகே ஒரு அரசு மையம் குழந்தைகள் நல மையம் உள்ளது. அங்கு வழக்கம் போல் அவர்கள் குழந்தையை அனுப்பிவிட்டு செல்வது வழக்கம். மாலை குழந்தையை பார்த்தபோது குழந்தையின் கால் பகுதியில் தீக்காயம் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் அங்கன்வாடி மையத்தில் சென்று பணியாளர்களிடம் ஆசிரியர் கேட்டபோது ஆசிரியர் இதற்கு முறையாக பதில் தெரிவிக்கவில்லை என தெரிகிறது. பின்னர் அங்கு இருப்பவர்களிடம் விசாரித்த போது ஆசிரியர் காலில் சூடு வைத்ததும் தெரிய வந்துள்ளது. உடனடியாக தீக்காயம் ஏற்பட்ட குழந்தையை தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு குழந்தைகள் நல பிரிவுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இது போன்ற சம்பவம் கடந்த மாதத்தில் மட்டும் கை கால் போன்ற பல்வேறு இடங்களில் அடிக்கடி குழந்தைக்கு ஏற்பட்டு இருப்பதும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளனர். காவல்துறையினரும் அந்த அரசு குழந்தைகள் நல காப்பகத்தில் அந்த தகுந்த ஆசிரியரிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.